ஹாய். நேத்து வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தோம். நேத்து நைட்டு 2:24 ஏஎம்க்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தோம். ஆப்சல்யூட் 0 அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டு. நாளை ஆப்சல்யூட் 0 அடையும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் போட்டிருந்தோம். இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வந்து போஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருந்தோம் நைட்டே. இந்த ஆப்சல்யூட் 0 அந்த இமேஜை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பாருங்க, ஐஸ் கட்டி ஃப்ரீஸ் ஆனது, ஒரு மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீசிங் ஸ்டேட்டஸில் இருக்கிறது, இமயமலை ஐஸ் கட்டி, ஆப்சல்யூட் 0 அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு லாஜிக் என்ன, நம்ம ஏன் ஆப்சல்யூட் 0 கொடுத்தோம் அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். அது நீங்கள் அப்படியே போயிட்டு ஆப்சல்யூட் 0 அப்படிங்கிறது நெட்டில் நீங்கள் போடுங்க. உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதோட பர்சன்டேஜ் பாருங்கள். -273 பாயிண்ட்ஸ். இந்த -273 அப்படிங்கிறது இந்த நம்மளோட தண்ணி இருக்கு இல்லைங்களா, வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு ஜோனு, அதுதான் ஆப்சல்யூட் 0 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதோட கூலிங் டெம்பரேச்சர் -273 போனதுமே அது ஃப்ரீசிங் ஸ்டேட்டஸ்க்கு போயிடும். ஓகே, இதுக்கும் சார்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது நான் குயிக்காக சொல்லிடுறேன். லாஸ்ட் 2 days ஒரு சைட்வேஸு. நம்ம நேற்றுமே சொல்லியிருந்தோம், டே பிஃபோர் எஸ்டர்டேவோட கண்ட்ரோலில் தான் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே மெசேஜ் போட்டிருந்தோம். அதே மாதிரி மதர் கேண்டிலை தாண்டாத வரைக்கும் அதோட கண்ட்ரோலில் தான் மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிறத 2 நாள் முன்னாடியே நம்ம இன்டைரக்டாக ஹிண்ட்டு கொடுத்துட்டோம். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டு லாஸ்ட் 2 days எங்கேயுமே மூவ் ஆகவே இல்லை, அந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் இருந்தது. ஓகே, இதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் அதிகாலை 2:24க்கு ஒரு மெசேஜ், ஆப்சல்யூட் 0 நோக்கி மார்க்கெட் இன்னைக்கு நகரும் அப்படிங்கிறது. அதுக்கான ரீசன் நமக்கு நம்பர்ஸ் தான் நான் சொல்லிட்டேன். 273 அப்படிங்கிறது அது ஏன் இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன், ஏன் மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, மார்க்கெட்டில் ஆல்ரெடி 2 இடத்துல வந்து நமக்கு கேப்ஸ் ஃபில் ஆக வேண்டியது இருக்குது. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இந்த 2 ஜோனுமே கேப் ஃபில் ஆகணும். அதே மாதிரி மார்க்கெட் லாஸ்ட் 5 டேஸாக எப்படி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இப்போ இந்த ஜோனு தான் வந்து ப்ரைமரியாக ஆரிஜின் ஜோன், ப்ரைஸ் வந்து ஆரிஜின் ஆன ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஆரிஜின் ஆன பிறகு ப்ரைஸ் படிப்படியாக திரும்ப திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து டெஸ்டிங் ஜோன்லேயே போயிருக்கு. அதாவது வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு பெண்டிங் ஆர்டர் எடுத்துகிட்டு மேலே போனது, திரும்பவும் வந்து இந்த ஜோனுக்கு நியர்பை வந்து ஒரு கேப், சின்னதாக கேப் கொடுத்துட்டு திரும்பவும் மேலே போயிருக்கு. மேலே போனது திரும்பவும் கீழே வந்து இந்த ஜோனோட பெண்டிங் ஆர்டரை எடுத்துகிட்டு திரும்ப மேலே போனாலும் இந்த ஜோனோட பெண்டிங் ஆர்டரை திரும்ப எடுத்துகிட்டு, இந்த மாதிரி பெண்டிங் ஆர்டரை எடுத்துகிட்டு போனதால் இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஆர்டர்ஸ் வந்து 0 ஆகிடும். என்ட்ரிஸ்மே வந்து இங்கே பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்காது. ஸோ பெண்டிங் ஆர்டர் இருக்காத பட்சத்தில் இங்கே வந்து ஒரு லோவர் லோ ஃபார்மேஷன் ஆகிற பட்சத்தில் இப்போ நான் வந்து இது நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது ஒரு ட்ரெண்டிங் லைனை மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். சேம் டைம் வந்து அது டெஸ்ட் ஆகி போயிட்டே இருக்கும். இது ஏன் இங்கே வரணும் அப்படிங்கிறதுக்கு 9th ஜூலை வந்து நமக்கு இந்த கேப் இருக்குது. அந்த கேப்பை கம்பல்சரி மார்க்கெட் எடுக்க வந்தே ஆகணும். அதுதான் வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ். அது வரத்துக்கு எதெல்லாம் தடையாக இருந்ததோ அந்த தடைகள் எல்லாத்தையுமே வந்து மார்க்கெட் ஆல்ரெடி ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டே வந்துச்சு. டெஸ்ட் பண்ணுறதுக்கான பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன், உள்ளே இருக்க பெண்டிங் ஆர்டரை எடுத்து அந்த ஜோன்ஸை வந்து இன்வேலிடேட் இல்லை 0 அவுட் ஆக்குறது. அந்த மாதிரி எல்லாத்தையுமே 0 அவுட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஷார்ப்பான ஒரு ரிஜெக்ஷன் ஆனது எக்ஸாக்டாக எங்கே, இந்த கேப் இருக்கிற இடத்துல. இந்த கேப்பு எதோட ஆரிஜினாக இருக்குது, இந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு கேப்லேருந்து போனதோட ஆரிஜின். அதோட ஒரு மீனிங் தான் இந்த 273 பாயிண்ட்ஸ்
நேத்தோட க்ளோசிங்லேருந்து இந்த ஜோனுக்கு 273 பாயிண்ட்ல வந்து மார்க்கெட் இங்கே தான் வந்து இதோட பொட்டென்ஷியலை இங்கே காட்ட போகுது. இதை நோக்கி தான் மார்க்கெட் வரப்போகுதுன்றத நாம் நேற்று நைட்டே சொல்லிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் ஷார்ப்பான ஒரு இப்படி தாங்க மார்க்கெட் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? பெருசாக கம்ப சூத்திரம் எதுவுமே கிடையாது. எங்கே அடுத்த மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும்னா எங்கே நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜோன் இருக்கோ, எங்கே ஒரு டெஸ்ட் ஆகாத ஜோன்ஸ் இருக்கோ, அந்த சைடு மார்க்கெட் வந்து நமக்கு போகும். இதுதான் வந்து மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு லாஜிக். இதுக்கு போட்டு நீங்கள் பெருசாக குழப்பிக்க வேணாம். பட் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணணும். பொறுமையாக இருந்து இந்த லாஸ்ட் 2 டேஸ் வந்து நமக்கு ட்ரேடிங்கே கிடையாது. நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆச்சு. எஸ். நம்ம சொன்ன ஜோனுக்கு மார்க்கெட் வந்துச்சு. எஸ். பட் அதில் ஆப்ஷன்ஸ் பையருக்கு ஏதாச்சும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னா பெருசான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அந்த ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டக் ஆஃப் வாரை சுற்றியே வந்துட்டே இருந்தது. அதுவுமே நம்ம போட்டிருந்தோம். ஒன்ஸ் அது உடச்சதுமே ஷார்ப்பான ஒரு ரிஜெக்ஷன் கரெக்டாக இந்த 273 இந்த ஃப்ரீசிங் ஜோன் 0 ஆப்ஸ்லூட் 0 அப்படிங்கிற ஜோனை நோக்கி தான் மார்க்கெட் வரும் அப்படிங்கிறது தான் கேல்குலேஷன். ஸோ இதை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இது மூலிமா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது நீங்கள் திரும்ப திரும்ப பேக் டெஸ்ட் பண்ணி எப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வருதோ அப்போல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பண்ணால் மட்டும்தான் இதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.